அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைய தகுதிகள் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் அந்த வசனத்தை கவனிங்க. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக உண்மை இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவன் நம்மிடத்தில் என்ன தகுதி எதிர்பார்க்கிறாரு? உண்மை உள்ளவர்களாக இருப்பீங்க. ஊழியர்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு, தகுதியை எதிர்பார்க்குறாரு. விசுவாசிகளும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உண்மை இல்லாமல் இருந்தோமானால் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு சின்ன கர்த்தருக்கு சின்ன ஒரு காரியத்தில் கூட நம்ம செயல்படுவதுக்கு தகுதி இல்லாமவர்களாக போய் விடுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். பேச்சில் உண்மை, செயலில் உண்மை, ஸ்தோத்திரம், வாழ்க்கையில் உண்மை, குடும்பத்தில் உண்மை, சபையில் உண்மை, இப்படி நிறைய காரியங்களை சொல்கிறான். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இது கூலியக்கார குடும்பத்துக்கும் உள்ளது, விசுவாசிகள் குடும்பத்துக்கும் உள்ளது. பாருங்கள், இந்த 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு இது ரெண்டும் முக்கியமாக ஊழியர்களுக்கும் உதவிக்காரர் ஊழியம் செய்கிறவர்களுக்கும் உரித்ததானது. நல்லா கவனிக்கணும். ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, கண்காணி ஊழியர்கள் மற்றும் உதவிக்காரர் ஊழியம் செய்கிற சபையில் பாருங்கள், இது சண்டே கிளாஸ் முதற்கொண்டு மற்றும் சபையில் என்ன சின்ன சின்ன நீங்கள் ஊழியம் கர்த்தருக்கென்று செய்யும்போது உதவிக்காரர்களாக இருக்கிறீங்க. சபையில் இப்படி ஒரு கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். சபையில் ஒரு ஊழியக்கார குடும்பம் அந்த சின்ன சபைக்கு போதும். நம்ம சின்ன சபைக்கு பெரிய சபை ஆகும்போது இன்னும் ஊழியர்கள் சேர்ந்து உதவிக்காரர்களாக உடன் ஊழியர்களாக அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே இன்றைக்கி ஊழியத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஊழியக்கார குடும்பங்கள் இருக்கிறாங்க. இன்னும் சபை பெருகும்போது இன்னும் சில ஊழியர்கள் சில சபையில், உதாரணத்துக்கு மகள் எஸ்தர் இருக்கிற சபையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அதிகமான ஊழியர்களை வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் இருக்கிறாங்க, விசுவாசிகள். அப்போ அவர்களை நடத்துவதற்கு சோதரம் அவர்களுக்கு ஊழியத்தில் மூத்த ஊழியர்களுக்கு உதவியாக இருக்க ஊழியர்கள் தேவை. அதே வேளையில் மூப்பர்கள் என்று சொல்லுகிறவர்களும் உதவிக்காரர்கள் என்று ஊழியத்தில் உதவியாக இருக்கிற ஒரு சண்டே கிளாஸ் முதற்கொண்டு மற்ற எல்லா ஊழியங்களிலும் இணைஞ்சி தங்களால் முடிஞ்ச ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சோதரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா சபைகளிலும் சோதரம் அந்த 1 தீமோத்தேயு 3 வாசித்தோம் அல்லவா, அதில் பாருங்கள், உதவிக்காரர்கள் ஸ்திரீகள் என்ற காரியங்கள் வரும். 1 கண்காணி, 2வது உதவிக்காரர்கள், 3வது உதவிக்கார ஸ்திரீகள் என்று வரும். அப்போ உதவிக்கார ஆண்கள், உதவிக்கார பெண்கள் சபையில், சபை ஊழியத்தில் பொதுவாக சபையை ஆராதிச்சுட்டு போயிட்டுருக்கிற ஒரு கூட்டமும் இருப்பாங்க. சகோதரம் அவர்கள் ஊழியத்தில் எந்த விதத்திலும் அவர்கள் இன்வால்வ் இல்லாதபடிக்கு இருப்பாங்க. கர்த்தர் ஏதாவது ஒரு ஊழியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்வால்வ் ஆகி இருக்கிறது நல்லது. கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். ஆனால் ஒரு வேலை முடியலை, வேலை நிமித்தம் சகோதரம் அப்படியே நீங்கள் இருப்பீர்களானால் ஜெப ஊழியம், சபைக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், தேசத்து ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள். எப்படியாவது ஒரு ஜெப ஊழியத்தையாவது நிறைவேற்றுவர்களாக கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அப்போ உண்மை என்னை பலப்படுத்துகிற சொல்கிறார் அப்போஸ்தலன் பவுல், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சகோதரன் பவுலுடைய நிருபத்தில் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை என்னென்னா, ஆண்டவராக இயேசுவை ரொம்ப கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அவர் உயர்த்துகிறதை நீங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவார். அடுத்து சொல்வார், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவென்று எண்ணி. பாருங்க, அப்போ சோத்திரம் ஊழியர் ஆயிட்டார். இப்போ ஊழியர் ஆன பிற்பாடு அவர் சொன்ன வார்த்தை தான். அதுக்கு முன்னாடி அவர் சபையை துன்பப்படுத்தினவர்.
பிற்பாடு சபை, இன்னும் சொல்ல போனால் தொடக்கத்தில் அவர் சபை இடிக்கிறவராக காணப்பட்டார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சபை கட்டுகிறவராக மாறினார். அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை இப்போ இருக்கிற மாதிரியே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படின்னா, நாம் தேவனை அறியாதவர்களாக, தேவனற்றவர்களாக நம்ம இருந்தோம், ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தோம், அவிசுவாசிகளாக இருந்தோம். நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தேவனுடைய பிள்ளையாக ஆன பிற்பாடு நம்மிடத்தில் தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உண்மை உள்ளவன்று எண்ணி என்ன செஞ்சாராம்? ஆமாம், இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உண்மை உள்ளவர்களை கர்த்தர் சபையில் ஸ்தோத்திரம் முழு நேர ஊழியக்காரர்களாக, கண்காணியாகவும், அல்லது ஸ்தோத்திரம் சபையில் விசுவாசிகள் ஊழியத்தில் உதவியாக இருந்து உதவிக்காரர்களாக, உதவிக்கார சகோதரர்களாக, உதவிக்கார சகோதரிகளாக கர்த்தருடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. அது இவருக்கு இந்த 3 கூட்டத்தாருக்கும் ஏற்ற செய்தியை தான் இதில் இருக்குது. ஊழியர்களுக்கும், உதவிக்காரர்களுக்கும், கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள சகோதரம் சத்தியத்தை தான் தியானிக்கிறோம். 2வது 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். வாசிக்கலாம். ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவன். நல்லா கவனிங்க சகோதரர், எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை குற்றஞ்சாட்டப்படாதவர்களாம் இருக்கணுங்க. கர்த்தர் சகோதரன் உண்டாகட்டும். 1 குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். அதில் எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கள். 2வது என்ன இருக்கணும்? ஒரே வசனத்தில் தெளிவாக இருக்கும். ஒரே மனைவியோட புருஷனும் அல்லது ஒரே கணவனை உடைய மனைவியுமாராக இருக்கணும். அல்லேலூயா. ஒரே புருஷன்தான், ஒரே கணவன் தான். ஆமாம். யாருக்கு? ஊழியர்களுக்கு மட்டும் இல்லை, விசுவாசிகளுக்கும், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த தகுதி தான் இருக்கணும். சோத்திரம். ஆமாம். அதெல்லாம் இன்னொரு இதில் தான் இருக்குது, 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம். இங்கெல்லாம் அது அலவுடு இல்லை. அல்லேலூயா. ஒழுங்கு மரியாதை என்ன பண்ணணும்? ஒழுங்காக தேவனுக்கு பயந்து ஒன்றோட ஒழுங்காக வாழணும். சும்மா என்ன சொல்லக்கூடாது. அது சோதரம். ஆமாம். வேறு எண்ணங்கள் வந்துடவே கூடாது. சோதரம். ஆமாம். வேதம் திட்டமாக சொல்லுதுங்க. குற்றஞ்சாட்டப்படாதவர்களாகி மட்டுமில்லை, ஒரே மனைவியோட புருஷனும் ஒரே கணவனுடைய மனைவியுமாய் இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும்? சோத்திரம். இங்கே அந்த வார்த்தை இல்லை அப்படின்றதுக்காக ஆண்களுக்கு முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஆண்கள் மூலமாகத்தான் அந்த காரியங்கள்லாம் ஒழுங்குபடுத்த பண்ணிக்கிட்டே வந்தது தொடக்கத்தில் தேவன். ஏன்னா பெண்கள் அந்த நாட்களில் ஒரே கணவனோடு தான் எல்லா காலமும் வாழ்ந்துருக்குறாங்க. பிற்பாடு பார்த்திங்கன்னா கணவன் இறந்த பிற்பாடு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது அது வேதமே அங்கீகரிக்கிறது. கணவன் இறந்து போயாச்சுன்னா, இப்போது பிள்ளைகள் இல்லைன்னா சில பேர் இளம் வயதில் இறந்து போயிட்டாங்கன்னா சோதரம் அவங்க மறு கல்யாணம் பண்ணிக்கிறது அது தப்பு இல்லை, வேதமும் அங்கீகரிக்கிறது. அப்படி கர்த்தருக்குட்பட்ட யாராவது ஒரு புருஷனை அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். புருஷன்னு சொல்லும் போது ஒரு மனுஷனைன்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணிக்கலான்னு வேதமே அங்கீகரிக்கிறது. எப்போ புருஷன் இறந்து போனால் தான், அதே போல் மனைவி இறந்து போனால் தான் கணவன் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. அல்லேலூயா. வேறு எந்த எண்ணமும் வந்துடக்கூடாது. ஸோ சபல புத்தின்னு சொல்கிறாங்களே, அந்த புத்தியெல்லாம் வந்துடக்கூடாது. கேடுகிட்ட புத்தி அது ஒருத்தருக்கும் வரக்கூடாது. அல்லேலூயா. தெளிவாக சொல்கிறேன். சோத்திரம். அது சபல புத்தின்னு தான் அதுக்கு சொல்லுவாங்க. சோத்திரம். அந்த எண்ணங்கள் வந்துடவே கூடாது. மனசில் வரக்கூடாதுங்க. மனசில் வந்தால் அதில் செய்யலை வெளிப்படும். இயேசு நாமத்தினால எந்த விதமான அப்படி காரியங்கள் வரும்போது நம்ம கடிந்து கொள்ளணும். அல்லேலூயா. பார்வையை சோத்திரம். அதான் சொல்லுவாங்க. சோத்திரம். சாதாரண பார்வை தப்பில்லை. இப்போ பாருங்கள், உதாரணத்தை சொல்லும்போது பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, சோதரம் யுத்தத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு சோதரம் யோவாப்புடைய தலைமையில் தாவீது சோதரம் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. அவர் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போயிருக்க வேண்டிய காலமா அப்படின்னா தாவீதும் யுத்தத்துக்கு போயிருக்கணும். அவர் என்ன பண்ணார்? வீட்டில் ஓய்வு எடுக்கிறேன்ட்டு ஓய்வு எடுத்துட்டு உப்பரியில் உலாவ போயிட்டார். சோதரம். ஏன் வீட்டில் இருந்துக்கல பத்தாது, உப்பரியில் போய் உலாவணுமாக்கும். தூங்கி எழுந்திரிச்சிட்டு உப்பரியில் போய் உலாவி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு என்னதை பார்க்க போகிற நீ? ராஜாவுக்கு எவ்வளோ காரியங்கள் இருக்கும், வேலைகள் இருக்கும். அதை விட்டுட்டு உப்பரிகள் உலாவ போய் பார்க்கக்கூடாது. பார்த்துட்டாரு. என்ன பார்த்துட்டாரு? சோதரன். எவனோ ஒரு இது ஒரு போர்ச்சவனுடைய மனைவி குளிச்சுக்கிட்டு இருக்கிறா, பத்சேபா. சோதரன் தற்செயலாக பார்த்த டக்குன்னு இறங்கி போயிருக்க வேண்டியதானே. எங்கே போயிருக்கணும்? எங்கெங்கே போயிருக்கணும்?
ஆமாம், நீ அரண்மனை இது உன் வீட்டுக்குள்ளே போயிருக்கணுமா இல்லையா? அப்புறம் இன்னும் சோத்திரம் அப்படியே இச்சையோடு பார்க்குறான் மனுஷன். நல்லா கவனிக்கணும். அங்கே தான் விழுந்து போனது தாவீது. இச்சையோடு பார்க்க பார்க்க புத்திலாம் கெட்டு புத்தியில் ஒரே குழப்பம். போய் யாருன்னு விசாரின்னு கேட்டால், இன்னார் உரியாவின் மனைவியான் அவள், கொண்டு வாடா, தப்பாக நடக்க வெள்ளைக்கு சொல்ல விரும்பலை. புரியும், நீங்கள் இப்போ பைபிளில் இருக்குது, தப்பாக நடக்க அதுக்கு முன்னாடி அதுக்கு 2 பேரும் பாவத்தினால் ஒரு பிள்ளை பிறக்க தேவன் அந்த பிள்ளையை அடிக்க அவலட்சணமாக சாக, இப்படிலாம் சம்பவம் நடந்தது பைபிளில் இருக்குது. படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா? நான் சொல்கிறேன், சத்தியத்தை சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் போதிக்கிறேன்னா போதிப்பு கேட்டபடி சோத்திரம் நமக்குள்ளாக வைராக்கியத்தை வளர்த்து கொள்ளணுங்க. சோத்திரம் தேவனுக்குன்ற வைராக்கியமாக இருக்க உண்மையிலவர்களாக இருக்கிற வைராக்கியம். அடுத்து சோத்திரம் குற்றச்சாட்டம் படக்கூடாது. எந்த குற்றச்சாட்டும் அதாவதுங்க நம்ம மேலே அபாண்டமாக குற்றம் சாட்டினாங்கன்னா அது தேவன் பார்த்து அவர்களை நீதிக்கு உட்படுத்துவார். அது வேறு விஷயம். ஆனால் நம்ம தப்பு செய்து குற்றஞ்சாட்டப்படக்கூடாது. தப்பு செய்யும்போது அது குற்றச்சாட்டப்படுவதற்கு ஏதுவாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தப்பு என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சு போயிடும், உண்மை தெரிஞ்சு போயிடும். மறைவாய் செய்கிற தப்பு கூட ஒரு நாள் வெளியே வந்துடும். அது மறைவாக இருக்கவே இருக்காதுன்னு வேதம்னு சொல்லுது. அதே மாதிரி வெளியே வந்துடுது, உண்மைகள்லாம் வெளியே வந்துடுது. ஆகவே தேவனுக்கு பயந்து நடக்கணும். அடுத்து ஒரே மனைவியை புருஷனாக இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. தீத்துலேருந்து கடந்த வாரம் பார்த்தோம், இன்றைக்கி தீமோத்தேயுவிலிருந்து பார்க்குறோம். இது பொதுவானது. இது என்னென்னு கேட்டால் ஊழியர்களுக்கு மட்டும் அப்படின்ற வார்த்தை அல்ல. ஊழியர்களுக்கு உரியது. உதவிக்காரராக சபையில் இணைஞ்சு ஊழியர்களோடு இணைந்து ஊழியம் செய்ய விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள், அதை செய்ய விரும்புகிறது நல்ல விருப்பம். அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல விருப்பம், நல்ல ஆசை, அது தப்பு இல்லை. இணைஞ்சி தேவனுக்காக நீங்கள் செயல்பட இணைஞ்சிருக்கும்போது அங்கே என்ன வந்துடக்கூடாது? ஆமாம், எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி, பாருங்கள், குழப்பமுள்ள புத்தி அல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் சோத்திரம் நாம் எந்த விதத்திலும் பாவத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அடுத்து யோக்கியதை உள்ளவனாக இருக்கணும். யோக்கியதைன்னா புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், அது தகுதி உள்ளவர்கள் இந்த வார்த்தையில் பயன்படுத்தலாம். சரி, அந்நியரை உபசரிக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்து கேட்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய போதக சமர்த்தர்களாக இங்கே மாறணும். அப்போ எப்போ மாற முடியும்னா, ஜபத்தில் இருக்கும் போதும் விசேஷமாக வேதம் வாசித்து தியானிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு வசனம் மனசில் இருக்கும். அதை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆலோசனை சொல்லலாம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு வரணும். எப்போ புதுசாக சபைக்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறவங்களே அவ்வளோ அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகணும்னா, மற்றவர்களுக்கு வேதம் எப்படியார் விஷயத்தில் அப்போஸ்தலன் போல் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் காலத்தை பார்த்தா போதகரை போல ஒரு போதிக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி மற்றவர்களை கிறிஸ்துக்குள் நடத்துகிற அனுபவம் உள்ளவர்களாக நீங்கள் மாறி இருக்கணுமே அப்படின்னு எதிர்பார்ப்போட சொல்கிறார். இன்னும் குழந்தைய போல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? கர்த்தர் அப்படி உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. சோதரம் எல்லா சபையிலும் தேவனுடைய எதிர்பார்ப்பு இது தான். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 3:4 சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்தவர்களாக இருக்கணும். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். அந்தபடியே உதவிக்காரரும் எப்படி இருக்கக்கூடாதுங்க? இருநாக்குன்னா அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு நாக்கு வளர்ந்துருக்கா? ஒரு நாக்கு தானே நமக்கு இருக்குது. சோத்திரம். அப்போ இருநாக்குன்னா பேச்சு ஆளுக்கு ஏற்றபடி பேச்சு மாறுறது, அதுதான் இருநாக்கு. ஒரே காரியத்தை ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுகிறது, இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு மாதிரி பேச ஒரே விஷயத்தை, அதுதான் இருநாக்கு. அப்படி உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ உண்மை உள்ளவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட சொன்ன காரியம் அதே இன்னொருத்தர் அதே மாதிரி இருக்கும். அவசியமானதை நம்ம பேசணும், அவசியம் இல்லாததை தவிர்க்கணும், தவிர்க்கணும். யார்கிட்ட எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது என்ற காரியங்கள் நமக்கு வேண்டும்.
கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். அப்போ இருநாக்குள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அதுபடி உதவிக்காரர்னு திட்டமாக சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? உதவிக்காரனா யார் சொல்லுங்களேன்? விசுவாசியாக இருக்கிற சகோதரர்கள். இந்த வசனம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? விசுவாசியாக இருக்கிற சகோதரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்திரீகளும்ன்ற வார்த்தை வரும். உதவிக்கார ஸ்திரீகள்னு சொல்லப்படலை. ஆனால் ஸ்திரீகள் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. சபையில் உதவி செய்கிற கர்த்தருடைய ஊழியத்தில் உதவியாக இருக்கிற ஸ்திரீகள்னு அர்த்தம். சோத்திரம். அப்போ இந்தபடி உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் என்ன இருக்கிறது? மதுபான பிரிய ஆண்களும் அப்போ ஊழியக்காரர்களும் குடிக்கிற இந்த காரியங்கள் இருக்கக்கூடாது. போத வஸ்துகள் பயன்படுத்தக்கூடாது. யாரும் பயன்படுத்தக்கூடாது? உதவிக்காரரும். அப்படின்னா விசுவாசிகளும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். அர்த்தத்துக்கு சோத்திரம் உண்டாகட்டும். இழிவான ஆதாயத்தை இச்சர்களாக இருக்கக்கூடாது. ஊழியர்களும் இருக்கக்கூடாது, விசுவாசிகளும் இருக்கக்கூடாது. இது பொதுவான சத்தியம். ஏன்னா வெறும் கண்காணியும் மட்டுமே சொல்லப்படலை, உதவிக்காரருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லிட்டு என்ன இருக்குது அடுத்த வசனம்? என்ன ஒழுக்கம்? நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்மை குறித்து ஆமாம், ஊழியர்களை குறித்து நீங்கள் எங்களை குறித்து நல்ல ஒரு சாட்சி சொல்லணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. நல்ல சாட்சியுடையவர்களாக இருக்கணும். நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறேன், அந்த ஒரு பயத்தோடு நான் வாழ்கிறேன். எங்கள் குடும்பம் வாழ நான் ரொம்ப பிரயாசப்படுறேன், ஜெபிக்கிறேன். அதே போல் நீங்களும் சோத்திர சபையாரும் மற்ற சபையார் சொல்லணும், மற்ற உங்கள் சொந்த பந்தங்கள் சொல்லணும், ரசிக்கப்படாதவங்க தாங்க சொல்லணும், நல்ல ஒழுக்கம் உள்ளவருங்க. அல்லேலூயா. எப்படி சொல்லணும்? உங்களை குறித்து சொல்லணும், உங்கள் சொந்த பந்தங்களை சொல்லணும், நல்ல ஒழுக்கம் உள்ளவங்க, ஆண்டவரை தேடி போகிறாங்க, இயேசப்பாவை தேடி போகிறாங்க, கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களுங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களும் நம்மளை மாறித்தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. உலகத்தார் ரசிக்கப்படாதவங்க அவங்களும் நம்மளை பார்த்தாங்க இருக்கிறாங்க, என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே சாட்சி அது இப்போ பாதிக்கப்பட்டு போச்சுன்னு அர்த்தம், அவங்களோட பேர் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சோத்திரம். இதை விட இன்னும் சின்ன இந்த வார்த்தை வந்துடக்கூடாது, அவங்க நம்மளை விட மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னா என்னாச்சு? முடிஞ்சு போச்சா? இந்த ரெண்டு வார்த்தையும் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக, எங்களையும் உங்களையும் காப்பாராக. அல்லேலூயா. ஆமாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா ஏதோ உலகத்தாரை போல் வாழ்ந்துட்டு போகிறது இல்லைங்க. சோத்திரம். தனித்துவமாக தேவனுக்காக நின்று சாட்சியாய், உண்மையாய், உத்தமமாய், நீதியாய், பரிசுத்தமாய், தேவனுக்கு பிரியமாய், தேவ சித்தம் பூரணமாய் நிறைவேற்றுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. சோத்திரம். ரொம்ப கவனமாக இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்தணும். அடுத்து என்ன செய்யணும்? ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கணும். சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்தணுங்க. இப்போ சோத்திர ஊழியர்கள் இது ஊழியர்களுக்கு உண்டு, விசுவாசிகளுக்கு உண்டு. சொந்த குடும்பத்தை நீங்கள் நன்றாக நடத்த இல்லைன்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ என்ன அதிலே சொல்லிடுவாங்க, சொந்த குடும்பத்தை ஒழுங்காக பார்க்கல, இவன் ஊழியன்று ஒரு சிலர் குறித்து சொல்லுவாங்க. சோத்திர ஊழியன்னு அவன் ஓடுறான், ஊழியனும் அவன் ஓடுறான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன பாருங்க, குடும்பத்தை பார்க்குறதில்ல, புருஷனுக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுக்குறதில்ல, சோத்திரங்க கணவன் குடும்பத்துக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கறதில்ல, ஊழியம்னு வர்ற ஊழியத்துக்கு கர்த்தருக்கு தானே செய்கிறாரு, கர்த்தருக்கு தானே ஊழியம் செய்கிறார், கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்கிறார். சோத்திர வேதம் என்ன சொல்கிறது? சொந்த குடும்பத்தை நன்றாக நீங்கள் பார்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நானே பாருங்கள், என் குடும்பத்தை, சொந்த குடும்பத்தை நன்றாக நான் பார்க்கலேன்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இப்போ என்ன குடும்பத்தார் என்ன சொல்லுவாங்க? ஊழியத்திலாம் இது வைராக்கியம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஊழியத்தெல்லாம் ஆலோசனை கொடுக்குறாங்க, எனக்கும் ஆலோசனை கொடுக்குறாங்க, இவங்க என்ன இந்த ஒரு பொறுப்பில்லாமல் நடக்கிறாங்களே அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? சோத்திரம். அப்படி ஒரு நாளும் கண்காணியாகி இருக்கிற ஊழியக்காரரும் சரி, உதவிக்காரராக இருக்கிற தேவனுடைய சபையினுடைய இணைஞ்சி உழைஞ்சிறவர்களும் அப்படி இருக்கவே கூடாது. சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்தணும். அல்லேலூயா. ஆமாம். சோத்திரம். அப்போ சகோதரர்களை குறித்து உங்கள் மனைவிமார்கள் சாட்சி சொல்லணும், எங்கள் சொந்த குடும்பத்தை நன்றாக என் வீட்டுக்காரர் நடத்துகிறாரு. அல்லேலூயா. ஆமாம். அதே போல் உங்களை குறித்து பிரதர்ஸ் சொல்லணும், உங்கள் கணவர்மார்கள் சொல்லணும், சொந்த குடும்பத்தை என் மனைவியை நன்றாக நடத்துகிறார்கள். அல்லேலூயா. அப்படி சாட்சி இருக்கா? சோத்திரம். அப்படி சாட்சி இருக்கணும்.
அப்படி இருந்தால் தான் அது தேவனுக்கு பிரியமானது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கணும்னு பார்த்தோம். அது என்னென்ன காரியங்கள்லாம் அது சொல்லப்பட்டுருச்சு. தீத்து 2:8 கூட வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எதிரி யாருங்க? எதிர் வீடு, பக்கத்து வீடு, அவங்களாம் எதிரியா? எதிரியானவனா பிசாசு, சாத்தான். சாத்தான் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லாமல் பிசாசு வெட்கப்பட்டு போகணும். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு வெட்கப்பட்டு போகத்தக்கதாக எதிரியானவனாகி பிசாசு என்னை குறித்து, உங்களை குறித்து, ஊழியக்கார குடும்பத்தை குறித்து, விசுவாசி குடும்பத்தை குறித்து பொல்லாங்க சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும். உபதேசத்தில் எப்படி இருக்கக்கூடாது? விகற்பம் கூடாதுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்களும் பாருங்கள், நீங்கள் வசனத்தை கை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து வசனத்தை இந்த வருஷத்தில் நல்ல வேதத்தை வாசிங்க, நல்ல தியானிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லா நீங்கள் பாருங்கள், வேதத்தை பிரியமாக நீங்கள் வாசிக்க நான் இந்த வருஷத்தில் இந்த கடைபிடிக்கிறேன். போன வருஷம்லாம் இப்படி என்ன செய்வேன்னா, ஸ்தோத்திரம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நேரம் வாயில் அப்படின்னும் என் காது கேட்குற அளவுக்கு வாசிட்டு போயிட்டே இருப்பேன். சில சமயம் என்ன செய்வேன், மனசாலே வாசிட்டு போவேன். அப்போ நிறைய அதிகாரம் வாசிக்கலாம். இப்போ இந்த இதில் வாசிக்கும்போது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இந்த வருஷத்தில் அதிகமான வசனங்களை வாசிக்க 2 விதத்திலும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்ன செய்கிறேன்? ஆமாம், மனதிலையும் வாசிக்கிறேன், பார்த்து அப்படி மனதிலையும் வாசிக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அதிகாரங்கள் வரைக்கும். இன்னொன்று வாய் திறந்து என் காது கேட்க குறிப்பிட்ட அதிகாரங்கள் வரைக்கும் பழைய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறேன், புதிய ஏற்பாட்டிலையும் வாசிக்கிறேன். அல்லேலூயா. இதை நீங்கள் கை கொண்டு பாருங்கள். ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தருடைய வசனத்தை கர்த்தர் இருதயம் பதியும். அதே அல்லேலூயா. நம்ம காது கேட்க நம்ம வேதத்தை வாசிப்போமானால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய இருதயத்தில் அது பதிஞ்சு, மனதிலையும் பதிஞ்சு கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், ஒன்று மனதில் நம்ம வாசிக்கும்போது மனதில் பதிக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் வாய் திறந்து நீங்கள் வாசிக்கும்போது 2 சொல்கிறது புரியுதானே உங்களுக்கு? மனதிலே வாசிக்கலாம்ல, அப்படியே பார்த்து அப்படியே மனதிலே வாசிக்கலாம். வாய் திறந்து வாசிக்காமல் அப்படி, ரைட், அது ஒரு வாசிப்பு தான். ஆனால் அதை விட பெஸ்ட்டு எது, நல்ல விசேஷித்தமானது எதுன்னா வாயை திறந்து வாசிக்கிறது. அல்லேலூயா. உங்கள் காது கேட்டு அது என்ன செய்யும்? காதில் கேட்குறதும் வாயில் நம்ம ஸ்தோத்திரம் பேசுகிறதும் இது 2 இணையும் போது அது 100 மடங்கான பலனை தரும். அல்லேலூயா. இருதயத்தில் பதிஞ்சிரும், மனசில் பதியும். கடைபிடிக்கணும், வேத வசனத்தை நல்லா வாசிக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ தான் நல்லா தேவனுக்குன்ட்டு நீங்கள் சாட்சியாகி வாழ முடியும். ஸ்தோத்திரம். வேத வசனத்தை வாசிக்க எனக்கு நேரம் இல்லை, செபிக்க எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவில்லைன்னு அர்த்தம். அந்த நிலைமை அப்போ கடந்த காலங்களோடு முடிஞ்சு போட்டோம். அல்லேலூயா. இந்த வருஷத்துலேருந்து ஒரு நல்ல எழுப்புதல் அடைந்த சபையாக நீங்கள் வாசிக்கக்கூடியவர்களும் இருக்க மாட்டீங்கன்னு சொல்லலை, இருக்கலாம். ஆனால் அது போதாது, இன்னும் நம்ம அதை கூட்டுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களையும் சேர்த்தான் சொல்கிறேன். ஊழியக்கார குடும்பத்து பிள்ளைகளை இன்னும் கூட கூட்டணும். உங்களை விட அதிகமாக நாங்கள் ஆவிக்குரிய ஒரு அந்த அனுபவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நாங்களும் கை கொண்டு உங்களையும் கைக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறோம். அல்லேலூயா. ஆலோசனை கொடுக்குறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லாமல் பாருங்கள், எதிரியானவன் ஸ்தோத்திரம், எதிரியான பிசாசானவன் யோபுவை குறித்து போய் பொய்யாய் குற்றஞ்சாட்டினானா? ஆண்டோடைய சமூகத்துக்கு போய் யோபுவை குற்றஞ்சாட்டினானா? நீ சும்மாவா? அவன் போய் சேவிக்கிறான், நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறீர், அவனை சுற்றிலும் வேலையெடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது, அதனால தான் உண்மை சேவிக்கிறான். நீர் எல்லாத்தையும் எடுத்துடும் உண்மை தூசிப்பாயா அப்படின்னா தூசித்தார? யோபு தூசித்தார? ஸ்தோத்திரம். நீ என்னுடைய தாசன் அப்படிப்பட்டவன் அல்ல யோபு, நீ வேணால் செக் பண்ணிக்கிட்டார் ஆண்டவர். பாருங்கள், எல்லாத்தையும் இழந்து போனாலும் கூட சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவனுக்கு தனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிசாசு ஸ்தோத்திரம் எடுத்தாலும், தேவனே அது ஸ்தோத்திரம் அனுமதித்தாலும், அவன் பொல்லாங்க சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. யார்? ஸ்தோத்திரம். பொல்லாங்கு யோபு குறித்து பொல்லாங்க சொல்கிறதுக்கு யோபிடத்தில் ஒன்று தப்பு இல்லை. ஆனாலும் கூட அவர் விசுவாச பரீட்சை அவருக்கு வந்தது. அதில் உறுதியாக இப்போ நின்று பிடித்தார்.
கர்த்தர் அவரை இரட்டிப்பான ஆசீர்வாதக்குள்ளவராக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக எதிரியானவனாகி பிசாசு, எதிரியானவனு அவனுக்குள்ள பிசாசுன்னு சொல்லப்படலை. அப்போ எவரோ நினைக்கக்கூடாது. வசனத்தை வரும்போது ஒவ்வொரு வசனமும் யாரை குறித்து சொல்லுகிறது, எதற்காக சொல்லுகிறது, சோத்திரம் என்பதை நாம் அறிந்து நாம் தியானித்து நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமாம். எதிரியானவள் எனக்கு எதிரி அவன், எனக்கு எதிரி அவள் அப்படின்னு இல்லை. இந்த உலகத்தில் மனுஷர்களை சோத்திரம் மனுஷர்களுக்கு எதிரி பிசாசு தான். மனுஷர்கள் யார் என்றால் வெறும் அம்பு தான், எய்கிறவன் பிசாசு. அல்லேலூயா. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமில்லாமல் எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்வதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக யார் வெட்கப்படணும்? எதிரியாகிய பிசாசு வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவன். நீங்கள் உபதேசத்தில் நீங்கள் அறிஞ்சு சோத்திரம் நல்ல ஒரு தெளிவுள்ளவர்களாக இருந்தால் தான். இதில் போதிக்கிறவங்களுக்கு ரொம்ப இது இருக்குது. சோத்திரம் ஏதோ ஜனங்களை பிரியப்படுத்த முடியாத சோத்திரம் எதையோ ஒன்று சொல்லிட்டு சோத்திரம் போகிற ஆட்கள் நிறைய பெரிய இருக்கிறாங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பலவித சோத்திரம் அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் புத்தகத்தில் தான் அருமையாக சொல்லுகிறார். அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பலவிதமான காற்று அப்படின்னா பலவிதமான கள்ள உபதேசங்கள் சோத்திரம் உங்களை வாசிக்கலாம். நாளைக்கு வாசிக்கலாம். அதான் தான் அதுக்கு முன்னாடி இனி என்ன செய்யக்கூடாது? 14ஆம் வசனம், குழந்தைகளாக இராதீங்க. சபையாரே குழந்தைகள் போல நீங்கள் இருக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? இன்னும் சரியான சத்தியத்தை நீங்கள் சோத்திரம் கேட்டு அதன்படி நடக்கலை. இன்னொன்று என்னென்னா, கர்த்தர் சோதர வேதத்தை வாசிக்கலை, தியானிக்கலை. அதனால் வேத வசனம் உங்களுக்கு தெரியல. அதனால் நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறீங்க. குழந்தைகளாக இருக்கக்கூடாது. எபேசியர் சபையாரே நீங்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுடைய நல்லா பாருங்க சூதும். அதுதான் சொல்கிறோம். சூதான போதனை, வஞ்சகமான போதனை, தந்திரமுள்ள போதனை, பலவித காற்றாகிய அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனது சூதான போதனை, வஞ்சிக்கிறதுக்கான போதனை, தந்திரமுள்ள போதகனை, பலவித காற்றை போன்ற அலைகளை போல அடிபட்டு அலைகிற போதனை. இதில் சிக்கிக்கொள்ளாத கூடாது. சோத்திரம். அப்போ இதை நல்லா புரியணும். இன்றைக்கும் உண்டா? அன்றைக்கும் கள்ளப்போதர்கள் இருந்தாங்க, நல்ல போதகர்கள் இருந்தாங்க, கள்ளப்போதகர்கள் இருந்தாங்க, நல்ல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, சோத்திர பலவிதமான சோத்திர தப்பான காரியங்களை சொல்லுகிற கள்ள போதகர்களும் இருந்தார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். ஆகவே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். அப்போ அன்புடன் என்ன செய்யணும்? சத்தியத்தை சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டியது எப்படி? அன்புடன். தலையாகிய கிறிஸ்துவுக்கள் எப்படி என்ன செய்யணுமா? எல்லாவற்றிலும் நாம் வளருளாக இருப்பதற்காக அப்படி செய்தார். என்ன செய்தார்னா, சபையில் அப்போஸ்தலர்களையும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதவராகவும் ஏற்படுத்தினார். காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது 11-12 வசனம் நானே வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி உள்ள சத்தியம். அதான் என்ன தகுதி என்ன பார்த்து கிறிஸ்துவுக்குள் வளர்ச்சி அடைய தகுதிகள் என்ற தலைப்பில் தியானிக்கிறோம். சோத்திரம். அதுக்கு தான் சபையில் கர்த்தர் 5 வகையான ஊழியர்கள் இருந்து ஊழியம் செய்யணும் என்று இருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியான அளவுக்கு தக்க பூரண புருஷனாக வரைக்கும் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகள் சேறு பொருந்த பொருட்டும்னு அர்த்தம். ஊழியர்களும் சோத்திரம் பரிசுத்தவான்கள் தான். ஊழியர்களும் விசுவாசிகள் இருவரையும் பரிசுத்தவான்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூலிகை ஞானஸ்தானம் எடுத்து நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட போது நாம் பரிசுத்தவான்களாக நாம் தேவனுடைய பார்வையில் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்போ சுவிசேஷ ஊழியத்தின் ஒன்று பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த பண்ணணும். சோத்திரம். அப்போ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம பரிசுத்தமாகிக்கிட்டே இருக்கணும், சீர் பொருந்திக்கிட்டே இருக்கணும்.
பரிசுத்தவான்கள் சரிபடணும், கர்த்தருக்குள்ளாக சோத்திரம் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்தவ சரீரமாகி சபையானது என்ன செய்யணும்? பக்தி விருத்தி அடையணும். அப்போ சோத்திரம் பக்தி விருத்தி அடைந்து கொண்டே இருக்கணும் சபையானது. அதற்கு தான் ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் போதிக்கிறார், உபதேசிக்கிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நல்ல வசனங்கள் எங்கெங்கே என்னென்ன வசனங்கள் இருக்குன்னு தெரிகிற அளவுக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்கணுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். சோத்திரம் வேதத்தை இப்போ இன்றைக்கி எடுத்ததோடு நீ கேட்டால் எவ்வளோ பேர் இருதயத்தில் கை வச்சு சொல்ல முடியும்? சோத்திரம் இந்த கடந்த வாரம் வேதத்தை வாசித்தேன், ஞாயிற்றுக்கிழமை இங்கே சபையில் வாசித்தது மட்டுமல்ல, சோத்திரம் மற்ற நாட்களையும் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வாசித்தீங்கன்னு சொல்லி கையை உயர்த்த சொன்னால் எவ்வளோ பேர் மனசாட்சியில் உண்மையாகவே ஒத்துக்கொண்டு கையை உயர்த்த முடியும்? எனக்கு தெரியாது. கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. ஆமாம், நான் சொல்கிறேன். இங்கே வந்து நீங்கள் பிள்ளைங்களாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க, நல்ல காரியங்கள்லாம் செய்கிறீங்க. வீட்டில் மற்ற நேரங்களில் நீங்கள் ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்குறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலை இருக்குது, சகோதரர்கள் குடும்ப காரியம் இருக்குது, எனக்கு நேரமே கிடைக்கல. சோத்திரம் பாருங்கள், மனுஷர்கிட்ட சொல்லலாம் சாக்கு போக்கு, எனக்கு நேரமே இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், நான் வாசிக்கணும் தான் நினைக்கிறேன், வாசிக்க முடியல, ஜெபிக்கணும் தான் நினைக்கிறேன். எப்படி சொல்லுவாங்க? வாசிக்கணும் தான் நினைக்கிறேன். சொல்லுங்களேன், சொல்ல மாட்டீங்களா? வாசிக்கிற நேரம் இல்லை. ஜெபிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் ஜெபிக்க நேரம் இல்லை. ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாருன்னா என்ன ஆகுறது? என்ன சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு நான் சொன்னேன், உன்னை ஆசீர்வதிக்கணும் தான் நினைக்கிறேன், ஏன்னா ஆசீர்வதிக்க எனக்கு நேரம் இல்லை மகனே மகளே அப்படின்னா அவங்க கதை, எங்கள் கதை, உங்கள் கதை என்ன ஆகுறது? பார்த்தீங்களா? அப்படி சொல்ல முடியுதா? சாப்பிடணும் தான் நினைக்கிறேன், ஆனால் கரெக்டாக 3 வேளை சாப்பிட்றோம்ல, சாப்பிட்டா தானே பலனாக இருக்கிறோம். அதனால் சாப்பிடணும் தான் நினைக்கிறேன், ஆனால் சாப்பிட நேரம் இல்லைன்னு யாராவது சொன்னதாக நான் வரலாறே சொன்னதில்லை, யாரும் சொன்னதில்லை. எப்படியாவது கொஞ்சம் நேரம் தள்ளி சாப்பிட்டாலும் சாப்பிட்றாங்களே 24 மணி நேரத்தில். சோத்திரம். ஆமாம், எந்த நடுராத்திரிலாம் கூட என்ன செய்யுது, கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா ஆளு சாப்பிட்டு படுக்கிற ஆளுகள்லாம் உண்டு. சோத்திரம். அப்படிலாம் இருக்குது. அதனால் சொல்லக்கூடாது. என்னது அது சாக்கு போக்கு. சாக்கு போக்கு ஆண்டவருக்கு ஆகாது. சொல்லுங்களேன், சாக்கு போக்கு ஏசப்பாக்கு பிடிக்காது. உண்மையை சொல்கிறேன், நானும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாது. சாக்கு போக்கு என்னது? ஆண்டவரே நேரம் இல்லைப்பா, நான் பிஸியாக இருக்கிறேன்ப்பா. பிஸியாக இருக்கிறியா நீ? 24 மணி நேரமும் பிஸியாம்மா மகனே மகளே, 24 மணி நேரமும் பிஸியாக இருக்கிறியாக்கும் அப்படின்னாருன்னா என்ன ஆகுறது கதை? ஆமாம், அதெல்லாம் பொய்யா? சாக்கு போக்கு மட்டும் இல்லை, அதில் என்ன இருக்குது? பொய்யா இருக்குது. பிரகாஷ் பிரதர் அப்பா எப்படி இருக்காங்க? நேற்று உங்கள் பையன்கிட்ட கேட்டேன், தாத்தா நல்லா இருக்கிறேன், இப்போ பரவாயில்ல, இதாவது ஆஞ்சியோ பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களா? பார்த்தீங்களா, ஒரு அடப்பு இருக்குன்னுலாம் வந்து சொல்லலை, லேசாக இருக்கு போட்டிருக்கு ஒரு வேளை, அதனால் மாத்திரையில் கரைச்சிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஐயா இப்போ இடையில தான் தொடர்ந்து ஜெபத்துக்கு வராரு. அவங்க தம்பி இறந்த பிற்பாடு சோத்திரம் தொடர்ந்து வராரு. அவர் பேர் என்ன? அப்பா பேர் என்னது? பாபு ஐயாக்கா. அவர் இந்த நாளில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். ஆப்ரேஷன் செய்ய முடியாத அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் ஆப்ரேஷன் இல்லைன்னா, அதாவது ஒன்று ஸ்டண்ட் வைக்கிறது, ஆஞ்சியோ பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஸ்டண்ட் வைக்கிறது ஒரு பகுதி, இன்னொன்று என்னது பைபாஸ், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. சரி, இதெல்லாம் இல்லாதபடிக்கு அவருக்கு மாத்திரையில் சரியாகும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். அன்னைக்கு சோத்திரம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். தீத்து 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. உக்ரானுக்கேற்ற விதமாக தேவனுடைய என் கண்காணியானவன், சபையை கண்காணிக்கிற ஊழியர்கள் முக்கியமாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் சபையோட ஊழியர்களை இணைந்து சபையும் சோத்திரம் தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கும் என்ற அக்கறையோடு கூட இணைஞ்சு உதவிக்காரர்களாக நீங்கள் ஊழியத்தில் உதவியாக இருக்கிறவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு இந்த ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய உக்கரானுக்கேற்ற விதமாக என்ன செய்யக்கூடாது? ஆமாம், குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கணுங்க. அடுத்து என்னது? நல்லா கவனிங்க, இஷ்டப்படி எதுவுமே செய்யக்கூடாது. எந்த காரியங்களில்?
சபையின் காரியங்களில் ஊழியக்காரர்கள் நாங்களும் தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு செயல்படுறவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு தான் ஏன் ஒரு ஐக்கியத்தில் இருக்கோம் தெரியுமா? எங்கள் இஷ்டப்படி எதுவும் செய்யக்கூடாதுன்றக்காக தான் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறோம். சொல்ல புரியுங்களா? ஆமாம், ஊழியக்காரன் மூலமாக நிறைய ஆலோசனைகள் எங்களுக்கு கிடைக்கிது. வேதத்தின் மூலமாக கர்த்தர் ஒரு பக்கம் பேசினாலும் அனுபவபூர்வமாக ஊழியத்தில் அனுபவத்தோடு கூட எங்களுக்கு மூத்த ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஃபாதர் இருக்கிறாங்க, சுவாமிதாஸ் பாஸ்டர் இருக்கிறாங்க, இன்னும் மூத்த ஊழியர்கள்லாம் எங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆலோசனையின்படி நாங்கள் நடக்கிறோம். நல்லா கவனிக்கணும். அப்போ உக்ரானு கட்டுவதமாய் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கணும். அப்போ சோதரம் ஊழியக்காரர்களும் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படியாக எங்களை என்ன செய்கிறாங்க? கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். மூத்த ஊழியக்காரங்க ஆமாம் சோதரம் ஜபத்தில் ஆலோசனை கொடுக்குறாங்க. எங்களுடைய காரியங்களை விசாரித்து அறிஞ்சு கொள்கிறாங்க. சோதரம் ஆமாம் ஆலோசனை கொடுக்குறாங்க. செய்தி வேலையில் தன் இஷ்டப்படி செய்யாதவனை இஷ்டப்படி நாங்கள் செய்ய அனுமதி இல்லை. அதுமாரி குடும்பத்தின் காரியங்களை கூட பாருங்கள், நீங்கள் இணைஞ்சு குடும்பமாக இணைஞ்சு ஒரு மனமாக செய்வதற்கும் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரும் தாங்க இஷ்டப்படி செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? பெற்றோர்கள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் இஷ்டமாக செய்கிறது, மனைவி ஒரு பக்கம் இஷ்டமாக செய்கிறது, பிள்ளைக்கு ஒரு பக்கம் இஷ்டமாக செய்கிறது. அப்படின்னா இங்கே ஒரு மனம் வருமா? வராது. அதே போல் சபையிலும் அப்படி தான் இஷ்டப்படி எல்லாம். ஆமாம், இப்போ 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேருக்கு மேலே கர்த்தர் கிருபையாக இருக்கிறோம். 100 பேரும் 100 விதமாக இருந்தால் அப்படி இருக்கக்கூடாது. இஷ்டப்படி எதுவும் செய்யக்கூடாது. உங்களுடைய சொந்த காரியங்களில் இஷ்டப்படி செஞ்சாலும் அதில் பெரிய தப்பு வந்துடாது. கர்த்தருடைய காரியங்களை உங்கள் இஷ்டப்படி செய்யக்கூடாதுங்க. அல்லேலூயா. நாங்களே செய்யக்கூடாது. ஜபத்தில் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை கொடுங்க அப்படிலாம் நாங்கள் கேட்குறோம். தெரியுமா உங்களுக்கு? இதை எப்படி செய்யலாம் ஆண்டவரே, இதை நீங்கள் எனக்கு ஆலோசனை கொடுங்க, எங்களை நீங்கள் லீட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கணும். நீங்களும் அப்படி தான். உங்கள் குடும்பத்தையே கூட ஆண்டவரே நாங்கள் இதை எப்படி நடத்தணும், எங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆலோசனை கொடுங்க. சோத்திரம் மனோபாவம், சோத்திரம் அவருடைய மனைவியும் அந்த சோத்திரம் சிம்சோனை பற்றி சூதன்கிட்ட கேட்கும்போது என்ன செய்யும்? இந்த பிள்ளை எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும்னு கேட்டாங்களா? ஆலோசனை கேட்டாங்க பார்த்தீங்களா? எப்படி நடத்தணும், எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளையும் சரி வளர்க்குறதுலேயும் ஆலோசனை கேட்கணும் பெற்றோர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இஷ்டப்படி நடக்காதவர்களாக இருக்கணும். அடுத்து முற்கோபம். ஆமாம் பாருங்க, இது தீத்துலையும் கடந்த வாரத்தில் சில காரியங்களை பார்த்தோம். முற்கோபம் இருக்கக்கூடாது. முற்கோபி சோத்திர. அப்போ முற்கோபம் வராமல் இருக்கணும்னா கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் சாந்தமுள்ள ஆவினாலே நிரப்புவாராக. ஹல்லேலூயா. சாந்தமுள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குற ஆசீர்வாதம் ரொம்ப இருக்குதுங்க வேதத்தில். சாந்த குணமுள்ளவர்கள் 37ஆம் சங்கீதத்தில் வாஸ்தா பூமியை சுதந்திரத்து கொள்வார்களாம். பூமியவே சுதந்திரத்து கொள்ள முடியுமா? பூமியில் நம்ம மனுஷன் இருக்காங்களே, அப்படி சாந்தமுள்ளவர்கள் தான் ஆத்மாக்களை ரட்சிப்பில் நடத்துறதுக்கும் கிருபை அவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா பூமியில் யார் இருக்கிறா? மனுஷருக்கு இருக்கிறாங்களே, ஆத்மாக்கள் இருக்காங்களே, அதை படுத்த முடியும். கோபக்காரர்களை இருக்கிற வச்சு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. சோத்திரம் காயின் கோபக்காரன் கடைசியில் என்னாச்சு? முதல் கோலக்காரன் யார் வேதத்தில்? காயின். அவன் நல்ல ஒரு அருமையான தம்பி ஆகிய ஆபேலை கொண்டு போட்டான். கடைசியில் கர்த்தர் சோத்திரம் அந்த கோபம் கடைசியில் அவன் சோதர் சாபத்தை சுமந்தது போகக்கூடியவனாய் மாறி போனான். அடுத்து பாருங்க, கோபமுடையவர்களாக காணப்பட்ட சிமியோன். லேவி பின்னாடி தப்பிச்சிட்டாலும் கர்த்தருடைய ஊழியக்காரனா அந்த கோத்திரம் வந்துட்ட பிறகு அந்த சோதர் தேவனுக்காக நின்றாங்க அவங்க. ஒரு நேரம் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். மோசே சொல்லும்போது தேவன் பட்சமாக இருக்கிறவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போது கன்றுக்குட்டியை செஞ்சு சோதரம் அதை ஆரோன் செய்ய சொல்லி இவர் மோசே ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் சீனாய் மலையில் 2 கற்பலைகளை ஆகிய கட்டளை பிரமாணங்களை வாங்கி கொண்டு வந்த சமயத்தில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். அப்போ பாருங்கள் என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாயினா கோபத்தை விட்டு நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடுன்னு இருக்கா என்னவா விட்டு உக்கிரத்தை. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 37ஆம் சங்கீதத்தில் இருக்கா? கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு. என்ன பாருங்க, இது பாருங்க, நமக்கே தெரியும் இது கோபம். நம்ம ரொம்ப கோபப்படுறோம்.
இது முற்கோபம் மட்டும் இல்லை பாருங்கள், முற்கோபம் எதுக்கு எடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க. அப்படி வருதா? கோபம் வருதா? 37:8 என்ன செய்யணுங்க? நல்லா கவனிங்க. 37:8 போட்டு தம்பி. கோபத்தை நெகிழ்ந்து அப்படின்னா அது வெறுத்துன்னு அர்த்தம். உக்கிரகத்தை என்ன செய்யுது? இந்த கோபத்துக்கு இடம் கொடுக்க ரொம்ப சொல்லுவாங்க தெரியுமா? சில பிள்ளைகளை குத்தி பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ரொம்ப கோவப்படுறான் அவன் ரொம்ப கோவப்படுறான் அவன் மகனை குறித்து சொல்லுவாங்க. சில ஆள்களை குறித்து சொல்லுவாங்க, பயங்கரமான கோபக்காரனாக இருக்கிறான்ப்பா அந்த ஆள், அவள் இருக்கிறா கோபக்காரியாக இருக்கிறா. அந்த பேரில் வாங்கக்கூடாது. நல்ல குணங்க. நல்ல குணங்கன்றது எப்படி? யார் கோவப்படுறவங்கள நல்ல குணக்காரன்னு சொல்கிறாங்களா? சாந்தமுள்ள ஆவியோடு சோத்திரம். அப்போ கோபம் வர்ற மாதிரி தரும்போதே கண்ணை மூடி சோத்திரம் சொல்லிடணும். என்ன செய்யணும்? ஆத்திரத்தை அடக்கி போடணும். தலையிலே அடிக்கணும் ஆத்திரத்தை. இல்லாட்டி உங்கள் தலையில் ஒரு போடுங்க. சொல்லாத கோபமே ஓடிப்போ இயேசு நாமத்தினால. உக்கிரமா வர்றா நீ அப்படின்னு சோத்திரம். ஆமாம், நீங்களே செய்யலாம். ஏங்க வேதம் சொல்லுகிறது, சோத்திர பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு தானே கோபத்தை கொடுக்குறான், ஆத்திரத்தை கொடுக்குறான், உக்கிரகத்தை கொடுக்குறான். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடணும். எனக்கு கோபம் இதில் ஒன்று சொல்லிக்கிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கோபம் உள்ளவர்களுக்கு தான் என்ன இருக்குதான்? யாரா சொல்லி கொடுத்தது இந்த சத்துவத்தை? பொன்மொழியா? என்ன மொழி இது? கோபம் இருக்கிற இடத்துல தாங்க குணம் இருக்குங்க. இருக்கும் உலகத்தான் சொல்லி வச்சுருக்கிறான். ஆனால் பைபிள் இல்லையே. நான் எங்கேயே வாசித்து பார்த்தேன், எத்தனோ தடவை பைபிள் வாசித்து பார்த்தேன். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லி எந்த இடத்துலையும் அது கண்டுபிடிச்சவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். நான் உங்களுக்கு 1000 ரூபா பரிசு தரேன், இப்போயே தரேன். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லி நம்ம உலகத்தில் சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க, நம்மளும் சேர்ந்து சொல்லிக்கிட்டு கிடக்குறோம். ஆனால் எங்கேயாவது நீங்கள் கண்டுபிடிச்சவங்க எப்போனாலும் வந்து நீங்கள் காமிச்சிட்டு நீங்கள் 1000 ரூபா வாங்கிட்டு போகலாம். சரியா? உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு. பார்த்தீங்களா எங்கே வருது? பொல்லாப்பு செய்ய வேண்டியது எங்கே வருதுன்னா பாருங்க, கோபம் உக்கிரமாக மாறி அது பொல்லாப்பு செய்யக்கூடிய எரிச்சல் உண்டு பண்ணுது. பார்த்தீங்களா? அப்போ அதெல்லாம் நம்ம வெறுக்கணும்ல. இயேசுவின் நாமத்தினால் கோபம், உக்கிரகம், எரிச்சல் ஒளிந்து போவதாக. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால கோபம், உக்கிரம், பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் எனக்கு வேண்டாம். இயேசுவின் நாமத்தின போ பிசாசே அப்படி சொல்லணும். இப்படிலாம் நம்ம அது மேலே வெறுப்பு உண்டாகணும். நம்ம இப்படி கோபமாக இருந்தால் தாங்க மற்றவங்களாம் பயப்படுவாங்களே. அவளுக்கு ரொம்ப கோபம் வரும் எதிராளுகளுக்கு. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சில பேர் நினைப்பாங்க, இப்படி கோபமாக இருந்தால் தாங்க மற்றவங்க பயப்படுவாங்க, பார்ப்பாங்க. பிறகு அவங்களுக்கு டபுள் மடங்கு கோபம் வந்துடும். யார்? கோபம் இல்லாத ஆள்களையும் இந்த சில ஆட்கள் கோபப்படுத்தி. இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இதெல்லாம் பைபிள் வேதம் எதுவுமே மறைக்கலைங்க, எல்லாமே தெளிவுபடுத்திருச்சு. இப்படி தான் இருக்கும் மனுஷனுடைய வாழ்க்கை. இப்படி தான் ஏ-டு செட்டு மனுஷனை குறித்தும் உலகத்தின் காரியம் குறித்து எதை குறித்து வேதம் சொல்லலை. சயின்ஸு, சோத்திரம், மருத்துவம் எல்லாம் இருக்குது வேதத்தில். ஆமாம், தேவனுடைய சிருஷ்டி முதற்கொண்டு ஆதிகாலம் முதற்கொண்டு என்ன இருந்தது எது ஒன்றும் மறைக்காமல் சொல்லப்பட்டது தான் நம்முடைய வேத புத்தகம். அல்லேலூயா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து 1 தீமோத்தேயு 3:3 சண்டை பண்ணாதவர்களாக இருக்க வேண்டும். யார் என்ன பண்ணக்கூடாது? வாசிங்க 1 தீமோத்தேயு 3:3. மறுபடியும் வருது. மதுபானம் தொடவே கூடாதுங்க. அப்போ மதுபானம்னா இன்னொரு விதத்தில் சரி, டாஸ்மாக்கு மட்டும் இல்லை, இன்னொன்று என்னது, போதை வஸ்துக்கள் எந்த காரியமும் வாயில் என்ன பண்ணக்கூடாது. சில பெண்கள் பார்த்திங்கன்னா, அங்கே ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் கூட கிராம பகுதியில் பார்த்திங்கன்னா வெத்தலையோடு கூட என்ன போடுவாங்க சொல்லுங்களேன்? போயில என்ன செய்யும்? போதை உண்டாகும். மயக்க மாதிரி உண்டாகிறது என்னது? போதைக்கு தானே, போதை தானே. அது என்னென்னலாம் வருது பார்த்தீங்களா? ஹான்ஸுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்களே, நம்ம எக்கச்சக்கமாக வருது. அந்த கூல் லிப்ஸை என்னென்னமோ சொல்கிற பேர் இப்போ இதெல்லாம் வருது, யூடியூப்லலாம் வருது. நிறையா போதை பொருட்கள், கொக்கைன்னு, பிரவுன் சுகரம், என்னென்னமோ சொல்கிறானுங்க. போதை மாத்திரை, போதை கஞ்சா என்னென்னமோ சொல்கிறானுங்க. ரொம்ப எதில் ஒன்றுலையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. உடம்பை பலவீனப்படுத்திடும், வியாதியை உண்டு பண்ணிடும், கேன்சரை கொண்டு வந்துடும். தொடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அவைகள்லாம் வெறுக்கணும். அல்லேலூயா.
வெறுத்து விட்டு விடணும். சோதனை தொடவே கூடாது. சோத்திரம். இதுவரைக்கும் அதில் சிக்கிக்கொள்ளாதவர்கள் பாக்கியவான்கள். இனிமேலும் ஒருவரும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும். அல்லேலூயா. குறிப்பாக ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலைக்கு போகிறீங்க வர்றீங்க, அங்கே உங்களுடைய நண்பர்களாக இருக்கிற மற்ற சோத்திரம் ரசிக்கப்படாத ஆட்கள், அதெல்லாம் தப்பு இல்லைன்னு அவங்களுக்கு தப்பாக தெரியாது. அது கொடுப்பாங்க. சோத்திரம். கொஞ்சம் ஒரு பெக்கு அடிச்சுப்பார், அப்படியே நல்லா இருக்கும். அதெல்லாம் பாவமா? யார் சொன்னா? அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது பாவம்ன்றது. உனக்கு அதெல்லாம் நினைக்காத. நீ வாடு கண்ணை மூடிட்டு கபக்கன்னு உள்ளே ஊற்றி விடு. அப்படி தான் சொல்லுவானுங்க. கொஞ்சம் அப்படி வாயில் போட்டுக்க. கொஞ்சம் போதை ஊசி என்னென்னமோ சொல்கிறானுங்களேங்க. அநியாயமாக இருக்குது. போதை என்று பல விதத்தில் நடமாடுது உலகத்தில். இந்தியா தேசத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் கூட. சோதர ஒரு பக்கத்தில் அரசாங்கம் தடை பண்ணுறதுக்கு பல விதத்தில் முயற்சி பண்ணாலும், அதான் ஒரு காரியம் சொல்லுவாங்க, திருடனாய் பார்த்து திருண்டா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன மாதிரி இந்த போத வஸ்துகள் பயன்படுத்துகிற ஆளுக சோத்திரம் அவர்களுக்குள்ளாகவே அந்த வெறுப்பை கர்த்தர் கொடுப்பாராக. அல்லேலூயா. வேண்டாம், போதை வேண்டாம், என் உடல்நலம் பாதிக்கப்பட வேண்டாம், எனக்கு வியாதி வேண்டாம், அப்போ ஆயுசில் நான் இந்த பூமியை விட்டு போக வேண்டாம். ஆமாங்க. சோத்திரம். எத்தனை பேர் பாருங்கள். சோத்திரம். பொல்லாத பாவத்தில் சிக்கிக்கொள்ளும்போது பலவிதமான சிக்கலில் சிக்கிக்கொள்ளுவாங்க. சோத்திரம். பலவிதமான தீய பழக்கத்தில் சிக்கிக்கொள்ளும்போது பலவிதமான அழிவுக்கு நேராக அது கொண்டு போயிடும். ஒரு நாள் வேண்டாம். அல்லேலூயா. மதுவான பிரியனோ அடிக்கிறவனோ அடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. சோத்திரம். மறுபடியும் சொல்லப்பட்டிருக்குதா? யாரையும் என்ன செய்யக்கூடாது? அடிக்காதீங்க. சோத்திரம். ஒரு காலத்தில் டீச்சர்கள் பிள்ளைங்களை அடித்து கண்டித்து அவர்களை படிக்க வைக்கணும் அப்படின்லாம் இருந்தது. இப்போ அதே முடியல. டீச்சர் அம்மானா இருக்கிறாங்க. அடிக்க முடியுதாம்மா? சொல்லுமா. ஸ்டூடெண்ட் அடிக்க முடியுதா? என் மருமக ஒரு டீச்சர். எத்தனை டீச்சர் இருக்கிறாங்க? 2 பேர் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடிக்க இந்த முன்னாடியே ஒரு டீச்சர் அம்மா இருக்கிறாங்க. இப்போ ப்ரொமோஷன் ஆக போகிறாங்க. ப்ரொமோஷன் ஆக போகுது. ஆமாம், ப்ரொமோஷனுக்கு நல்ல விருந்து வைக்கணும். பாஸ்டர் உங்களுக்கு வேணால் தர்றேன், சபைக்கு நிலத்துக்கு கொடுக்க முடியுமா? மக கொடுக்கும். சரி, நல்லா இருக்குண்ணே. ப்ரொஃபஸர் ஒரு நம்ம பிள்ளைங்க வரட்டுமே. ப்ரொஃபஸர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும். ஒருத்தன் இப்போ டாக்டர் படித்தான், அது அவன் போயிட்டான். ஸோ அதுதான் டாக்டர் இன்ஜினியர்லாம் இருக்கிறாங்க. சரி, நல்லா படித்து நல்ல ஸ்தானத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அல்லேலூயா. ஆமாம். எங்களுக்கெல்லாம் ஆசை, சபை மக்களை நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல நிலையில் இருக்கிறதே எங்கள் கண்கள் காண. ஆமாம். ஸோ நாங்கள் 2 வீலரில் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் காரில் போங்க. அல்லேலூயா. ஆமாம். நாங்கள் ஓசியில் கூட பின்னாடி உட்காந்து வந்துடுறோம். எங்கேயா போகிறா இருந்தால் எங்களை விட மாட்டீங்களா? என் மகன் வர்றானே. எங்கே வளர்ப்பு மகனா? என் சின்ன மகன். எங்கள் சின்ன மகன் ஆரணும். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாயிராமல். எப்படிப்பட்டவன்? இழிவான ஆதாயத்தை நம்ம ஆசைப்படக்கூடாதுங்க. இச்சிக்கிறவனாயிராமல் பொறுமை உள்ளவனு. எப்படி? பொறுமை. அதான் பாருங்க, இந்த பொறுமை சாந்தம் இதெல்லாம் ஒன்று இணைஞ்சது. பொறுமை, சாந்த குணம், அன்பு. இந்த அன்பினால தான் இதெல்லாம் வருது. எது வரைக்கும் அன்பு இல்லைன்னா பொறுமை குணம், சாந்த குணம், இரக்கமுள்ள குணம், மனதுருக்கம் உள்ள குணம், ஏசப்பட்ட இதெல்லாம் இருந்துச்சா? காரணம் என்ன? தேவன் அவர் அன்பாக இருக்கிறார். அவருடைய இயல்பு என்ன? தேவனுடைய இயல்பு என்ன? அன்பாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகி நாமும் அன்பாக இருக்கணுமா இல்லையா? அன்பாக இருந்தால் குடும்பத்தில் என்னங்க இது வரும்? எல்லாரையும் அனுசரித்து சோத்திர பெத்த தாய் தகப்பனை நல்லா என்ன செய்வோம்? ஆதரிப்போம். தாய் தகப்பனை நம்ம என்ன பண்ணுவோம்? கனப்படுத்துவோம். வீட்டில் வச்சு அவர்கள் நல்லா போஷிப்போம். நம்ம குடும்பத்தார் சொந்த குடும்பத்தாரை போல் நேசிக்கணும். சோத்திர பெற்ற தாய் தகப்பனை உலகத்தார் பாருங்கள், குறிப்பிட்ட வயதுக்கு மேலே சோத்திர அவர்களை என்ன பண்ணுறாங்க? ஆமாம், சோத்திர அவர்கள் வெளியேறணும்னு நினைக்கிறாங்க, தனியாக போய் இருந்துக்கிட்டோன்னு நினைக்கிறாங்க. இன்னும் என்ன நினைக்கிறாங்க? முதியோர் இல்லத்தில் போய் அவங்க போய் சேர்த்து விட நினைக்கிற ஆட்கள் உண்டு. இல்லாட்டி அவங்களே போய் சேர்ந்துக்கிட்டோன்னு நினைக்கிற ஆட்கள் உண்டு. இதே நிலை தனக்கும் வரும்னு சொல்லி பல பேர் நினைக்கிறதில்ல. என்னது? இதே நிலை என்ன வருங்க? ஆமாம், அவங்க இப்போ மூத்தவங்கள பெரிய பிள்ளைகளாக அது அவங்க தகப்பன் தாயை வரும்போது முதிர் வயதில் அவர்களுக்கு அந்த நிலை வரும்னு சொல்லி உணர்றங்கிறது இல்லை. அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது நம்முடைய சபையார் யாவரும் ஒருவரும். அல்லேலூயா. எந்த சபையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது.
சோத்திரம். அப்போ இழிவான ஆதாயத்தை இச்சிக்கக்கூடாது, தவறான வழியில் வருகிற சம்பாத்தியம் கூடாது, வேண்டாது. பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும், சண்டை பண்ணாதவர்களாக இருக்கணும், அடிக்கக்கூடாது, சண்டை பண்ணாதவர்களாக இருக்கணும். ஆமாம், நம்முடைய சபையில் இருக்கிற யாரை குறித்து சொல்லக்கூடாது. அந்த பிரதரா அந்த சிஸ்டரா எப்போ பார்த்தாலும் மற்றவட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல சாட்சி இல்லைங்க. சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்ம வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியக்கூடாதுங்க. அக்கம் பக்கத்தில் கூட பார்த்தா நல்லா அன்பாக இருப்பாங்க, அவ்வளோ தவிர மற்றபடி ஒரு நாள் அவங்களால பிரச்சனை இல்லைங்க. நல்லா எப்படி இருப்பாங்க, தீமை செய்ய மாட்டாங்க, யாரு கூடயும் சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவர்களாக கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, எனக்கு கொஞ்சம் நேரத்தை முடிக்க போகிறேன். அடுத்து எப்படி இருக்கணுமா, பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும். பணம் நமக்கு தேவை, நமக்கு தேவையான பணத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நம்முடைய தேவனுக்கு பேர் என்ன, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்தாரா இல்லையா? கடந்த வருஷங்கள் எல்லாம் கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஆம், நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் கடந்த வருஷங்களெல்லாம் எங்கள் தேவைகளை சந்தித்தவர். ஹல்லேலூயா. இனிமேலும் எங்களுடைய பண தேவைகள், பொருளாதார தேவைகளை நீர் சந்திப்பீர். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். பணம் நமக்கு தேவை, பணம் மேலே வெறி வரக்கூடாது. எனக்கு இன்னும் வேணும் சோத்திரம், பத்தலைன்னு நிறையா சோத்திரம். ஆமாம், பண ஆசையோ, அதே சமயத்தில் பொருள் மேலே ஆசையோ. பொருள்னா அன்றைக்கி அதில் முக்கியமாக பங்கு வகிக்கிற நகை சொல்ல போகிறீங்களா, அது மேலே ஆசை கூடாது. கர்த்தர் கல்யாணம்னு வந்துருச்சுன்னா சோத்திரம், நம்முடைய சபையிலேருந்து ஒரு எழுப்புதல் வரணும். என்ன வேணும், எங்க உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் செய்யுங்க, நாங்களாம் எதுவும் கேட்க மாட்டாங்க, 50 கொடுங்க 100 கொடுங்கலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களை கர்த்தர் எழுப்புவாராக. அல்லேலூயா. அந்த நாளைக்கான நான் ஆசையோடு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் பிள்ளைகள்லாம் நல்ல சந்தோஷமாக போய் குடும்ப வாழ்க்கையை கல்யாணம் பண்ணப்பட்டு சோத்திரம் நல்ல ஒரு குடும்பத்தில் போய் வாழணும். அங்கே போயிட்டு என்ன பிச்சு பிடுங்கல் இருக்கக்கூடாது. ஏன்னா இது ஆமாம், போய் அவளை கொண்டு வந்துரு, இவளை கொண்டு வந்துரு அப்படி ஒன்று சொன்னால் அப்படிப்பட்ட வாய்களை கர்த்தர் அடைப்பாராக. அல்லேலூயா. விருப்பப்பட்டு கொடுத்தா வாங்கிக்கங்க. விருப்பப்பட்டு சோத்திரம் பிள்ளையுடைய பெற்றோர்கள் அவங்களாம் மனமு வந்து கொடுக்குறாங்கன்னா அதுதாங்க ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், அதை விட்டு இவளை கொடுக்கணும் அவளை கொடுக்கணும்னு டிமாண்ட் வைக்கக்கூடாது. அது தப்பு. என்னால் முடியுது, இவ்வளோ தான் முடியணும் அப்படின்னு கல்யாணத்திற்கு சமயத்தோட சரியாக பேசிக்கிறது நல்லது. என்னால் முடிஞ்சது இவ்வளோங்க, சம்மதம் இருந்தால் நீங்கள் முடிங்க, இவ்வளோ என்னை இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக செய்கிறேன். அது முன்கூட்டியில் கேட்டுறாங்களே, இப்போ உஷாராக இருக்காங்க. யார் மாப்பிள்ளை விட்டார், உஷாராக இருக்க. பெரும்பாலும் மாப்பிள்ளை விட்டார். ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நல்ல சத்தியத்தை அறிஞ்சவங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், எங்கள் குடும்பம் நாங்கள் எதிர்பார்க்கல, கேட்கல, ஒரு பைசா கேட்கல, ஒரு பவுன் போடுங்கன்னு கேட்கல. சோத்திரம், இங்கே பொண்ணை கொடுத்தா போதும் சோத்திரம். ஆமாம், அவள் நல்ல ஒரு எங்களோட ஊழியத்தில் நான் ஊழியத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு ஆமாம், எங்களுக்கு சோத்திரம், எங்களுக்கு தேவை பணம் பொருள் அல்ல, சோத்திரம் நல்ல ஒரு குணவசானியான ஒரு ஸ்திரீ வேணும். கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நாம் அது சொல்லணும். எங்கள் பிள்ளைகளும் நல்ல சாட்சியாக இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த மகளுகளும் வந்த மருமகளும் சாட்சி உள்ள பிள்ளை தான். சோத்திரம். அதுவும் அப்போ நகை பொருளுக்கு ஆசைப்படாத பிள்ளை தான். அவங்க நகை போடுற பிள்ளையாக இருந்தாலும் சோத்திரம். நாங்களும் எதிர்பார்க்கல, சோத்திரம். இப்படி இருக்கணும். விருப்பப்பட்டது கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுக்குறாங்கன்னா சரி ரைட்டு பெற்றுக்கொள்ளுங்க. மற்றபடி கேட்டு வாங்குறது சோத்திரம், அது வரதட்சணை கொடுமை. என்னது சொல்லுங்களா? வரதட்சணை கொடுமை. அந்த கொடுமைக்குள்ளாக ஒருத்தர் சிக்கிக்கொள்ளாத கூடாது இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. வரதட்சணை தானே சொல்கிறாங்க. வரதட்சணையால் எத்தனை குடும்பம் பாழாகி போயிருக்கு தெரியுமா உங்களுக்கு? உலகத்தில் ஆண்டுடைய கிருபையினால் சோதரம் பல குடும்பங்களை கர்த்தர் சபையில் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகள் தப்பான முடிவெடுத்து சோதரம் வாழ வேண்டிய பிள்ளைகள் பூமியை விட்டு போன ஆட்கள் பெரிய விளக்கமாக சொல்ல எவ்வளோ சம்பவங்களை நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கிறேன், பேப்பரில் படிச்சிருக்கிறேன், நியூஸில், அதாவது யூடியூப்லலாம் நான் கேட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். சரி ரைட்டு, அதெல்லாம் இருக்குது, கோணமாக இருப்போம். அடுத்து யோவான் 7:18, 1 திமோத்தி 3:7 ஒருத்தர் வாசித்துருங்க. அடுத்து 7:18 வாசி இதோட முடிக்கிறேன்.
சுயமாய் பேசுகிறவன் பதிக்கலாம். அப்போ சுயமகிமை தேடக்கூடாது. சுயமகிமை சுயமாய் பேசுகிற அந்த வசனத்தை போட்டு பார்த்தம்பி. யோவான் 7:18. ஏசப்பா இது இந்த வார்த்தையை சொன்னது யாரு? ஏசப்பா, ஜீசஸ். அல்லேலூயா. ஏசப்பா என்ன சொன்னார்? சுயமாய் பேசுகிறவன் தன் சுயமகிமையை தேடுகிறான். சுயமாய் பேசுகிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு வேதமே சொல்லுது. சுயமகிமை விரும்புகிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. சோத்திரம். சுயமாய் பேசக்கூடாது. நம்ம தேவனுடைய காரியங்களை பேசணும். தேவனுடைய மகிமையை நாம் விரும்பணும். சுயமாய் பேசுகிறவன் தன் சுயமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் ஆண்டவர் சொல்கிறாரு, பிதாவை அனுப்பின ஏசப்பாவை அனுப்பினவர் யார்? பிதா இல்லையா? பிதா தானே. சோதரர். தன்னை அனுப்பினரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையிலோ நான் இருக்கிறான். பார்த்தீங்களா? ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவருடைய ஊழியர்களை அனுப்புகிறார். நம்மை ரட்சித்து சபைக்கு அனுப்பினவர் யார்? ஏசப்பா தானே, கர்த்தர் தானே. பிதா தான் நம்ம சபையில் ஐக்கியமாக வைக்கிறார். தேவனுடைய கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்களாய். சோதரம். அதாவது தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையிலவனாக இருக்கிறான். அவனிடத்தில் என்ன இல்லைன்னு சொன்னார்? அநீதி இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் சுய மகிமையை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து 1 தீமோத்தேயு வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:7. சாட்சியை காத்துக்கொள்கிறவர்களாக இருக்கணும். இதோட முடிக்கிறேன். விழாதபடிக்கு பாருங்க, கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு. சபையில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஊழியர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியம் செய்கிற விசுவாசிகளுக்கு தான் நான் இதை முக்கியமாக சொல்கிறேன். கர்த்தர் சோத்திரம் சபையில் சண்டே கிளாஸ் ஊழியம், கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் வாலண்டியர்ஸ் ஊழியம், மற்றும் சபையில் ஒரு காரியங்கள் என்று சொன்னால் எங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற சபையில் பல சபையில் அப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. என்ன எல்லா விசுவாசிகளையும் கர்த்தர் சபையில் எழுப்புவாராக. அல்லேலூயா. எல்லா சபைகளிலும் ஊழியம் செய்கிறவர்களை ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்பட்டும். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு என்ன செய்யணும்? புறம்பானவர்களால். பாருங்க, சபைக்கு புறம்பானவர்கள் அர்த்தம். அப்படின்னா ரட்சிக்கப்படாதவர்களாலையும் நம்ம என்ன செய்யணும்? நற்சாட்சி பெறணும். சொந்த குடும்பத்தாராலே ரட்சிக்கப்பட்டவர்கள் இருப்பீங்க, ஒரே குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களோடு இருப்பீங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் கூட சொல்லணும் உங்கள் சொந்த குடும்பத்தார சோத்திரம். நம்ம ஆண்டவர் தேடி ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய காரியங்களை சொல்லணும். சோத்திரம். மற்றவர்கள் சொல்ல நம்ம கேட்கணும். பொறாமையினால ஒரு சிலர் சோத்திரம் அண்ணன் நம்ம இதை விட்டு போயிட்டாங்களே அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம ஜாதியை விட்டு போயிட்டாங்க, நம்முடைய மதத்தை விட்டு போயிட்டாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க. சோத்திரம். அதெல்லாம் ஒரு அப்படி பொறாமையினால் சொல்லுவாங்க. ஆனால் புறம்பானவர்கள் என்று சொல்லுகிற பொதுவாக நம்மை குறித்த நல்ல சாட்சி உடையவர்கள் நம்ம இருக்கணும். நல்ல குணங்கள். சபைக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, நல்ல குணங்கள் உடையவர்களாக இருக்கிறாங்க, நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. சோத்திரம். எல்லாரையும் நேசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, அன்புள்ளவர்களாக இருக்கிறாங்க, சாந்தமுள்ளவர்களாக இருக்கிறாங்க, பொறுமையுள்ளவர்களாக இருக்கிறாங்க. சோத்திரம். நல்லா என்ன பண்ணுறாங்க? சோத்திரம். சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து கர்த்தர் சோத்திரம் எல்லாரையும் சாட்சி சொல்ல முடியாக நம்முடைய ஜீவியத்தை காப்பாராக. அல்லேலூயா. சாமணி முடிப்போமா? எழுந்திருந்த சோத்திரமான பரிசுத்தமுள்ள நல்லதவனே, சிவனல்புள்ள கிறிஸ்துவுக்குள்ளான வளர்ச்சி அடைய தகுதிகளை பார்த்தோம். 1 தீமோத்தேயு 1:2 உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். 1 தீமோத்தேயு 3:2 குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரே. சோத்திரம். என்முள்ளவர்களாய் வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. வாய் திறந்து சொல்லுங்கள். குற்றஞ்சாட்டப்பட்டவர்களாக இருக்க இன்னும் அதில் பல காரியங்கள் சொல்லப்பட்டு நம்ம தியானித்தோம். ஆண்டவரே, எந்த சுமத்திலும் நாங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாக எங்கள் ஜீவியத்தை காத்துக்குள்ள உதவி செய்யுங்க. அப்பதியவர்கள் சொல்லுங்கள், குடும்பத்தார் சொந்த குடும்பத்தை நான் நன்றாய் நடத்தணும்னாய் நான் இருக்கணும் ஆண்டவரே. சோத்திரம். ஆமாம். என் பிள்ளைகளை நன்றாக ஒழுக்கமுடையவர்களாக வளர்க்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் சோத்திரம். சோத்திரம். அடுத்ததாக ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க பெற்றோர்களும் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கணும், பிள்ளைகளும் ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு வாய் திறந்து சோத்திரம் பண்ணி சொல்லுங்க. கர்த்தர் சோத்திரம். தன் இஷ்டப்படி நான் நடக்காதவனா கர்த்தருடைய காரியங்களில், சபையின் காரியங்களில் சோதரர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 1 தீமோத்தேயு 3:3 சண்டை பண்ணாதவர்களாக இருக்கணும். சபைக்குள்ளாகவோ சண்டை பண்ணக்கூடாது. குடும்பத்திலையும் கூட சோத்திரம் ஒருவரும் சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பெற்றோர்களோ பிள்ளைகளோ சோத்திரம் ஒருவரும் சண்டை பண்ணுகிறவர்களாக இராதபடிக்கு மற்றவர்களிடத்தில் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் சோத்திரம்
சண்டை பண்ணாதவர்களாக இராதபடிக்கு தேவன் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். சோதரம் ஐயா, சுய மகிமையை தேடாதவர்களாக இருக்கணுமே கர்த்தாவே. தேவ மகிமையை தேடுகிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. மட்டுமல்ல, கடைசியாக நாங்கள் பார்த்தோம், சாட்சியை காத்துக்கொள்கிறவர்களாக நல்ல சாட்சியுடையவர்களாக இருக்க ஒவ்வொரு குடும்பத்தாரும் அப்படிப்பட்டதான கிருபையில தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வந்திருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நம்முடைய பாதுகாப்பின்கான